வர்ணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. அப்படியே அப்டேட் ஆரம்பிச்சிருவேன். ஓகே. இப்போ சார் இந்த அப்டேட் வந்ததுன்னு தெரியல, பார்க்குறேன். பரிமளா அண்ட் கோ அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஜிவி பிரகாஷ் அவரோட அடுத்த ஃபிலிம் ஆக்டராகவும் மியூசிக் டைரக்டராகவும் பண்ணுற ஃபிலிம் அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. அக்கிரன் மோசஸ் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் முக்கியமான அப்டேட் இன்னைக்கு வந்ததில் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் தியேட்ரிக்கலாக வந்து ஆகஸ்ட் 14th ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குமே வந்து வெயிட்டிங். அப்புறம் காட்டாளன் அந்த படம் இன்னைக்கு தியேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலேருந்து அந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்கிற 2 ஆர்டிஸ்ட், அதாவது லோகேஷ் கனகராஜ் அப்புறம் அல்ஃபோன்ஸ் புத்ரன், அவங்க 2 பேரோட போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கட்டா குஸ்தி 2 அந்த படத்துல இருந்து ரம்யா கிருஷ்ணன் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யோகி பாபு, மோக்ஷா, அப்புறம் இன்னும் சில பேர்லாம் வந்து போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஓகே. சிக்மா அந்த படத்தை வந்து சரிகமா சவுத் ஆடியோ ரைட்ஸ் பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கருப்பு தமிழ்நாட்டில் மட்டும் 150 crores பண்ணிடுச்சு, 150 ப்ளஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி திருஷ்யமும் 200 crores 7 days பண்ணிடுச்சுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாலா கேபி பாலா நடிக்கிற ரீமேட்ச் அந்த படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பேட்மிண்டன் பேஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். டிஸ்க்ளோசர் டே ட்ரெய்லர் வந்துச்சு ப்ரோ நேற்று நைட் வந்துச்சு, நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அது லாஸ்ட்டாக ஒரு டிரான்சிஷன் ஷாட் மாதிரி வரும், செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஷாட் மட்டும்தான் நான் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஏலியன் ரிவீல். ட்ரெய்லர் விட அதுல அவரும் டைரக்டரும் வந்து நடுநடுல பேசுறாரு, படம் எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அந்த படத்துக்கு வந்து இது தனியா ஒரு ஐமேக்ஸ்ல ஒரு ஷோவே போட்டாங்க. அதை பார்த்தவங்க எல்லாரும் பாசிட்டிவா தான் ரிவ்யூஸ் வருது. ஸோ பெட்டியில இருந்து மசான ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. எதுல ப்ரோ? பெட்டி. ஓகே. பெட்டி எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 3 விட்டுருந்தாங்க, ஜோக் பாக்ஸே வந்துடுச்சு, எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். 5 சாங்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி, பிளாஸ்ட் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? நான் பார்த்துட்டேன், 2 படமும் பார்த்துட்டேன். நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? நான் காட்டாளன் பார்க்கல, பிளாஸ்ட் மட்டும்தான் பார்த்தேன். காட்டாளன் வந்து எனக்கு ஈவினிங் ஷோ தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. அது தமிழ் ஷோ இருந்துச்சு, பட் ஆனால் வந்து மலையாளத்திலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்க்கல. பட் நண்பர் ஒருத்தர் பார்த்தாரு, படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அது தான் பிளாஸ்ட் வந்துட்டு எனக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour எனக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க திங்ஸ் கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த கேரக்டர்ஸு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக அப்படியே தான் ட்ராவல் ஆச்சு நரேஷன். பட்டு ஒன்ஸு ஒரு 1 hourக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு சீன் வரும். அந்த சீன்லேருந்து அப்படியே படம் பிக்கப் ஆகி அப்படியே ஆக்ஷன் ஃபீல்டாக போச்சு. ஒரு ஆக்ஷன், ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் டைலாகு, மறுபடியும் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நல்லாவே ட்ராவல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஷார்ட் ரன் டைம் தான் நினைக்கிறேன், 1 hour தான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு படம். தாராளமாக வந்து தியேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். ஆக்ஷன் படங்கள்லாம் பார்ப்பீங்க அப்படின்னீங்கன்னா போய் பாருங்கள். ஃபைட் சீக்வன்ஸு கோரியோகிராஃபி வைஸுமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரீத்தி முகுந்தன் வந்து அவங்க ஃபைட் பண்ணி பார்க்குற பிரீத்தி முகுந்தன் சரி அபிராமி 2 பேருமே பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சது வந்து பிரீத்தி முகுந்தன் தான் வந்து இதில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அர்ஜுன் ஆஸ் யூஷுவல் அவர் சூப்பராக பண்ணிட்டாரு. பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். காட்டாளன் நண்பர் பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னாங்க. மலையாளத்துல இருந்தும் நிறையா பேர் பார்த்த எல்லாரும் வந்துட்டு
ரிவ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்துச்சு. இல்ல ஒஸ்ட்டு தான் ப்ரோ. நானே சொல்றேன். காட்டாளன் வந்து ஒஸ்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. மார்க்கோவோட ரொம்ப டீகிரேட் பண்ணி தான் இருக்கு. உண்மைய சொல்ல போணும்னா. ஆ நான் சொல்லிர்றேன். என்னோட என்னோட ரிவ்யூ. நான் 2 படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் பிளாஸ்ட் சொல்லிர்றேன். எனக்கு பிளாஸ்ட் வந்து நான் ட்ரெய்லர் கட் பார்த்த உடனே சரி எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சரி ஓகே நல்லா பண்ணணும் அப்டி சொல்லிட்டு தோணுச்சு. போய் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் இத பார்த்தேன். ஆனா எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து நல்லா ஒரு கொஞ்சம் செட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட ஃபேமிலி இது என்ன அப்டி சொல்லிட்டு, அந்த கான்ஃப்ளிக்ட் வரைக்கும் கொஞ்சம் செட் பண்ணாங்க. டுவர்ட்ஸ் அந்த இன்டர்வல் பிளாக் அந்த ப்ரீ இன்டர்வல்லேருந்து அந்த இன்டர்வல் வரைக்கும் செம்மையா இருந்துச்சு. நல்லா கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. ஆ அப்புறம் செகண்ட் ஹாஃபும் வந்து ஓகே. அதுக்கு தகுந்த மாரி கன்டினியூவா வந்து நல்லா தான் மு ப கொண்டு போ கொண்டு முடிச்சாங்கன்னு சொல்லலாம். மெயினா பாராட்ட வேண்டியது வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபி தான். ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபீனிக்ஸ் மாஸ்டர் தான் நெனைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. நெறைய நெறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருந்தாலுமே வந்து எனக்கு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ச்சே என்னடா ஓவர் டோஸ் ஆன மாரி இருக்கு. ஐ மீன் ஓவர் டோஸ் ஆயிடுச்சா அந்த அந்த மாரி எதுவும் தோணாம முடிஞ்ச அளவுக்கு வந்து வெரைட்டி காமிச்சிருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். அதே மாரி எடிட்டிங்கும் வந்து எனக்கு ஓரளவுக்கு புடிச்சிருந்துச்சு. பிரதீப் ராகவ் தான் வந்து பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அது நல்லா எனக்கு வந்து நல்லா கட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே மாரி ஒரு நம்ம பழைய அந்த வின்டேஜ் அந்த ஆக்ஷன் கிங் அந்த அந்த டைம்ல படம் பார்த்துருப்போம்ல, அது மாரி வந்து இப்ப எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கம்பேக் மாரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம ஆக்ஷன் கிங்கையும் தாண்டி வந்து பிரீத்தி முகுந்தன் அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இத்தன நாளா வந்து ரொம்ப இவங் இ இவன ஓ இவங்களுக்கு இ இ இவ் இவங்களுக்கு ஒரு மாரி நல்ல ஒரு பொட்டன்ஷியல் கதை நடிச்சா நல்லாருக்கும் அப்டி சொல்லிட்டு எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. அந்த அந்த எண்ணத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆ ஃபைட்ஸ் ஐ மீன் அவங்க சண்ட போடுறது எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதுதான் வந்து சொல்லுவேன். அதே மாரி அபிராமியும் வந்து நல் ந ந நல்லா தான் வந்து நடிச்சிருந்தாங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. நெகட்டிவ்ஸ்ன்னு வந்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஃபேமிலி இது வந்து நல்லா காமிச்சுட்டாங்க. அதாவது இந்த மாரி ஒரு ந ந ஒரு கராத்தே அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த அவங்க அந்த அந்த ஃபேமிலி சைடு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சுட்டு, போலீஸ வந்து அந்த போலீஸ் சைடு மட்டும் காமிச்ச விதம் கொஞ்சம் எனக்கு நர்வ் பண்ணி காமிச்ச மாரி இருந்துச்சு. அத மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தாங்கன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் 1 1/2 மணி நேரம் வரைக்கும் போகும்னு நெனைக்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு சில சீன் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாரி வந்து நான் நான் அதே சிம்பிளா வந்து எடுத்திருக்கலாம். ஆனா நெறைய இந்த மாரி நெறைய கேரக்டர்ஸ கொண்டு வந்து கொஞ்சம் வந்து குழப்பிட்ட ஐ மீன் கொஞ்சம் லைட்டா வந்து கிளம்ஸி ஆன மாரி எனக்கு ஃபீலா இருந்துச்சு. ஓவராலா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம்களா சொல்லலாம். எந்த ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் தேவையில்லாத காமெடி அது எதுவும் இல்லாம, நல்லா வந்து பியூரா ஜஸ்டிஃபையா வந்து எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப எனக்கு புடிச்சிருந்துச்சு. காட்டாளன் வந்து இ ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் படம். மார்க்கோவோட வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டா தான் இருக்கு. அ ர இது 2 படத்து ஒரு சின்ன கோயின்சிடன்ஸ் என்னன்னா, ரவி பஸ்ரூர் தான் வந்து 2 படத்துக்கும் வந்து மியூசிக் போட்டுருக்காரு. இதுல வந்து அது அவ்வளோ கான்ட்ராஸ்ட் இருந்தது. பிளாஸ்ட்ல வந்து நெறைய சட்டிலான மியூசிக் அந்த கர்நாடிக்லாம் போட்டு நல்லா ஒரு பிளசன்ட்டா இருந்துச்சு. வென் கம்ஸ் டூ இது அ காட்டாளன் வரும்போது நெறைய இரைச்சலா இருந்துச்சு. நெறைய இது அ பய ரொ கேட்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இரைச்சலா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டு தான். ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு. டெக்னிக்கலா வந்து சொல்லும்போது ரொம்ப மீடியேக்கர் தான். ரொம்ப வந்து அ ஸ்ட்ராங்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு ஓகேயான படம் தான். டெக்னிக்கல் சைட்ல ஓகே வருது. அப்புறம் கேமியோ வந்து இந்த போஸ்டர் மூலியமா வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க 2 இது. அப்புறம் வந்து ஒரு ஸ்கேமும் பண்ணியிருக்காங்க. அது நீங்க படம் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு தெரியும். அது ஏன் நான் ஸ்கேம்ன்னு சொல்றேன்ட்டு. ஓவராலா கேட்டீங்கன்னா, இந்த வீக்கெண்டுக்கு வந்து பிளாஸ்ட் போலாம். கம்பேரிட்டிவ்லி இந்த இதுக்கு அந்த காட்டாலன் போறத விட பிளாஸ்ட் போலான்ட்டு என்னோட கருத்து ப்ரோ. அவ்வளதான். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். அதுதான். கேட்டுச்சுங்களா? கேட்டுச்சு ப்ரோ. ஆமா. அதுதான் வந்து சொல்லுவேன் ப்ரோ. ஓகே. நானும் காட்டாளன் ஈவினிங் ஷோ இருந்துச்சு போலான்னு தான் நெனச்சேன். காலையில புக்குன்னு குத்திக்கிட்டு இருந்தாய்ங்க. மலையாளம் சைட்ல இருந்து. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் மத்தியானமே போறேன்னாரு. அப்புறம் ஈவினிங் தான் போனாரு. அவருமே ஓகே. வந்துட்டு சரியில்லன்னு சொல்லவும், எதுக்கு எனக்கு காலையிலேயே சுத்தமா முடியல. இதுவே வந்துட்டு ஒரு மாரி தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால ஓகே. ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டேன். நீங்க வேற ஒரு இது சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நெறைய பேர் வந்து படமே பார்க்காம ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க அப்டின்ட்டு. ஆமா ப்ரோ. அவரே சொல்லிக்கிட்டாருங்க விடுங்க. ஏன்னா டிக்கெட் காமிக்கணுமா அஜித் பல்தான்? டிக்கெட் காமிச்சா மட்டும் நாங்க பார்த்தோம் நம்பிருவோமா? அது உங்க டிக்கெட் நாங்க எப்படி ஏன்னா நம்புவீங்க?
எனக்கு புரியலையே. நான் தானே காசு குடுத்து புக் பண்ணேன். எனக்கு கூகுள் பே ஸ்கிரீன்ஷாட் வேணுமா? இல்ல டிரான்சாக்ஷன் வேணுமா? எனக்கு புரியலையே. நீங்க படம் பார்த்து போட்டோ அனுப்புங்க. என்னது? அனுப்பிச்சு விடவா? பரணி ப்ரோ, அனுப்புங்க. அது அவங்க ஒப்பீனியன் பரணி ப்ரோ. அவங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு. யாருக்கு? இன்னைக்கு ஒரு நாள் நானும் இதே தானே சொன்னேன். ஏங்க படம் புடிச்சிருக்கு, பிடிக்கலன்றதுக்கு நான் எதுவுமே சொல்லலையேங்க. அப்புறம் அவங்க பார்க்காம சொல்றாங்கன்னு ஏதாவது சொல்றீங்க? என்னது? அவங்க பார்க்காம சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன். ஓஹோ, யார் நீங்க? ட்ரெண்ட் சூட்ட சொல்லியே. ஏங்க ட்ரெண்ட் சூட் இல்லைங்க. அவருமே காலைல 7:50 படம். அவர் இப்போ கமெண்ட் போட்டிருக்காரு, போய் பாருங்கங்க. அவருமே நீங்க காலையில காலையில 7:30 அவரை தான் சொல்றீங்கன்னு சொல்லி நாங்க எல்லா பக்கம் சொல்லி வச்சுட்டுமே. இல்ல. காலையில அவர் பாவம் 7:30க்கெல்லாம் வந்து 8:50க்கெல்லாம் வந்து போய் வெற்றில ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து, அவர் எனக்கு முன்னாடியே ஷோ பார்த்துட்டாரு. எனக்கு முன்னாடியே ரிவ்யூ போட்டாரு அவர். அப்ப யாரு சுகுமார் அண்ணனா? சும்மா ப்ரோ ஈவினிங் ஷோ பார்த்தாருங்க. அவருமே ஈவினிங் ஷோ ரிவ்யூ போட்டிருக்காரு. ஏங்க நான் பேர் சொல்றேன்னா நான் ட்வீட்லயே சொல்லியிருப்பேங்க. நான் பேர்லாம் சொல்லலைங்க. நான் டிக்கெட் கூட பரணிக்கு அமிச்சு நீ என்ன சொல்றியா நானே கேட்டேன் டைரக்டா மெசேஜ் பண்ணி. பரணி இல்லண்ணா அப்படின்னா ஆக்சுவலா நான் வந்து இப்போ ட்ரெண்ட்ஸோட கூட வெற்றியில போறதுதான் பிளானு. பட் ஆனா வந்து ப்ரெஷ் ஷோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிளான் இருந்தது. ஆனா காலையில நான் தூங்கிட்டேன். நான் கரெக்டா எழுந்தது லேட் ஆயிடுச்சு. ப்ரெஷ் ஷோ வந்து 10:30க்குன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் எழுந்ததே 10 o'clock. அதுக்கு மேலே எழுந்து ரெடியாகி போக முடியாதுன்ட்டு மதியம் போகலாம் புக் பண்ணி, ரிவ்யூஸ் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி போகலான்னு பார்த்துட்டேன். நல்லா இருக்கு படம். சொல்லுங்க நிறைய சொல்லுங்க. இல்லை இது ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு படம் ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் தான். அதில் ஃபேமிலி சீனுன்னு வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸ்டன்ட் கோரியோகிராஃபி, மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு அந்த இதுவெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டன்ட்ஸ், அது நார்மல் ஸ்டண்ட் மாதிரி இல்லை. இது ஒரு பக்காவாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க எப்படி ஸ்டண்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க எல்லாரையுமே. படத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது மாதிரி தான் வந்து பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 40 minutes, அதை ஒரு 30 to 35 minutes கொஞ்சம் அப்படியே கிராஜுவலாக இன்டர்மிஷன் சூப்பராக போகும். அப்படியே செகண்ட் ஹாஃபாக அந்த ஒரு பேஸ்லேயே நல்லா போச்சு. இது எப்படி எல்லாருக்குமா இது ஃபேமிலி எல்லாரும் போய் பார்க்க முடியுமா அப்படின்லாம் தெரியல. படத்தில் வந்து ரத்த காட்சிகள்லாம் இருக்கு. அது ஆனால் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பிளர் பண்ணி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. போர் அடிக்கல பெருசாக, எனக்கு நல்லா இருந்தது. டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பரான ஒரு படம். இந்த ஒரு இவங்களாம் ஸ்டன் பண்ணா இவங்களாம் அடிச்சா ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு விதத்துல வந்துட்டு நம்மளுக்கு மைண்டு தோணும்ல, இவங்களாம் அடிச்சா நம்புற மாதிரியா இருக்கான்ட்டு. அந்த விதத்துல இவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா லாஜிக் வந்து இருக்காது படத்துல. அதுதான் அது லாஜிக் பாக்குறவங்களுக்கு அதை சொல்லிடுறேன். ஓகே சுகுமார் ப்ரோ, பரணி இன்னைக்கு ஒரு வன்மத்தை கொக்கினாரு. பரணி மேல ஒரு வன்மத்தை கேட்கலாமா? என்னது ப்ரோ? இருக்கே பிரகாஷ் ப்ரோ. இன்னைக்கு காலையில எனக்கு ஃபோன் அடிச்சார். காலையில இல்லை மதியானம். இந்த லோகேஷ் கனகராஜ் போஸ்ட் ஒன்று வந்து காட்டாளான்னு பாத்தீங்களா? ஆமா. அப்ப நான் ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். பரவாயில்ல, தமிழ்ல நடிகர் அறிமுகமா இருக்கலாட்டியும் அவர் மலையாளத்துல நடிகர் அறிமுகம் ஆயிட்டாரேன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தேனா. ஓகே. அதுக்கு பரணி ஃபோன் அடிச்சு என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன்னா அவரு தான் உங்க ஊர் படத்துலயே நடிச்சுட்டாரே ஆல்ரெடி. நீங்க என்னடா இந்த படத்துல பேசுறீங்க? மலையாள படத்துல எங்க நடிச்சாரு? உங்க ஊர் படத்துலயே நடிச்சுட்டாரு அப்படின்னாரு. என்னடா இது நம்ம ஊர் படம்னா என்ன படம் அப்படின்னு கேட்டா நானும் யோசிக்கிறேன், வரல. அதான் உங்க ஊர் படத்துல நடிச்சிருக்கிறாரு, அவர் படத்துலயே அவர் நடிச்சிருக்கிறாருன்னாரு. அவர் படத்துலயே அவர் எங்க நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அவர் மாஸ்டர்ல கேமியோ. ஏங்க மாஸ்டர்ல கேமியோ அவர் டேரக்டரா சும்மா ஜஸ்ட் வந்துட்டு போறது. இது ஒரு அடுத்த லாங்குவேஜ் படத்துல இன்னொரு படத்துல வந்து நடிகராகவே வந்திருக்கிறாரு, நடிகராகவே நடிக்க ஆரம்பிச்சாரு. அது அவர் டிசி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சாருன்னு கேட்டா இல்ல உங்க ஊர் படத்துல எங்க நடிச்சிட்டாருன்னாரு. ஆனா இது என்ன குறிப்பிட வேண்டிய வார்த்தை அப்படின்னா உங்க ஊர் படத்துலயே நடிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. அவர் பாருங்க, தமிழ்நாடு தனியா உங்க ஊர்னு பிரிச்சு பேசுறாரு, மலையாளம்னா அவங்க ஊரா. இதனோட நோட் பண்ணீங்கன்னு சொல்றதுக்காக சொன்னேன். ஒரு நிமிஷம் லைட் ஸ்பாயிலர். நான் வந்துட்டு அந்த படம் பார்த்த நண்பர்கிட்ட கேட்டேன், மாஸ்டர்ல எவ்வளவு செகண்ட் வராரோ அதே செகண்ட் தான் இந்த படத்துலயும் வராரோ, அதே 15 செகண்ட் தான். கவலைப்படாதீங்க பிரகாஷ் ப்ரோ, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். அந்த கரெக்டா சொல்லிருக்கேன். ஆனா என்ன சொல்றீங்க, உங்க ஊர் படம் அப்படின்னீங்களே. எனக்கு வந்து நீங்க சொல்லும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது.
பிரகாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட்டு அதை நாங்கள் ஒரிஜினல்னே ஃபர்ஸ்ட் அது நம்பல. இந்த ஒரு ஐடியை வந்து எடிட் பண்ணி போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து இந்த என்னது நம்ம கூலி படத்துல கோகேஸ் லனகராஜ் அதான் நம்ம கோகேஸ் கூலி லனகராஜ் படத்துல இவர் இருப்பார்ல நம்ம சைமன் சைமன் அந்த சைமன் ஒயிட் அதை வச்சுதான் எடிட் பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கமல் ஒருத்தர் வருவார்ல, அவரு தான் கேட்டாரு, ஏங்க உண்மையில லோகேஷ் கேமியோ பண்ணிருக்கு என்ன? அதுக்கப்புறம் தான் வந்து 2 போஸ்ட் ஒன்னு வந்து ரிவீல் பண்றது, இன்னொன்னு வந்து பேர் வந்து லியோ பேரலா. டேய் ஏன்டா நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தெலுங்குல ஒரு கெட்ட வார்த்தை போயிடுவாங்க தெரியுமா? அடிக்கடி இந்த சாய்குமார் பேசுவான் ஒவ்வொரு படத்துலயும். அந்த படத்தை அந்த டைலாக் மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லியோ தூக்கி முன்னாடி அதுக்கு பேக்ரவுண்ட்ல பெருசா அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. ரெண்டும் சேர்த்து படிச்சா தனித்தனியா பார்த்தா சைலண்டா இருக்கு, சேர்த்து பார்த்தா வயலண்டா இருக்குங்கிற மாதிரி அவரு பேர்ல தூக்கி அப்படி போட. அவன் லோகேஷ் கனகராஜ்ங்கிற ஐடியா லோகேஷ் கனகராஜ்ங்கிற ஒருத்தன் வச்சிருப்பான். அவன் கூட இவ்வளவு வன்மத்தோட இருக்க மாட்டான். ஆனா இந்த போஸ்ட் டிக்ஷனரி யாருன்னு தெரியல, கரெக்டா அப்படி மேட்ச் பண்ணி வச்சிருக்கிறான். டேய் ஏன்டா உனக்கு இந்த வன்மம்? நானும் அஜித் பல்டான் சொன்ன மாதிரி அந்த போஸ்டர் குரூப்ல பார்க்காம இருந்தேன்னா நானும் அதே மாதிரி ஃபேன் மேடம் தான் நம்பியிருப்பேன். ஆக்சுவலா நான் குரூப்ல பார்த்துட்டேன். ஆனா பாருங்க, நீ பரணியை தப்பிக்க விடுறீங்க. ஏப்ல உங்க ஊர்லன்னு சொன்னாரு, அதை யாரும் பார்க்க கவனிக்க மாட்டீங்க. இதெல்லாம் எங்களுக்கு புதுசா அப்படின்னு. ஆனா அப்படி இருந்து எப்படி முதலமைச்சர் பேரை தப்பா சொல்றீங்க? நீ ஃபர்ஸ்ட் டைம் தான்ண்ணா, விடுங்கண்ணா. சரி பரணி ப்ரோ Right. பரணி ப்ரோ நீங்க 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 இப்ப இருக்கீங்களா அந்த ஊரோட முதலமைச்சர் யாரு ப்ரோ? அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் நான் இருக்கிற ஸ்டேட் விஜய் அவர்கள். இப்ப கூட பேர் கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறாரு பாருங்க பிரகாஷ் ப்ரோ. சி ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லணுமா? புரியலையே என்ன எனக்கு. நானா? ஓ நீங்களா அது? ஏங்க இவரு தானம்மா எல்லாரும் என்னன்னு பாருங்க. சரி ரைட், ஓகே, அடுத்தது போவோம், படத்துக்கே போவோம். பிரகாஷ் திரும்ப bro, நாளைக்கு பிளாஸ்ட் போய் வேற யாராவது பாருங்க. பிரகாஷ் பார்த்தீங்க? ப்ரோ இப்ப நீங்க நாளைக்கு போறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு படம் பார்க்கல. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு நண்பர் ட்விட்டர்ல ஒரு நண்பர் அவரோட கல்யாணம் வந்து இன்னைக்கு வந்து சங்கரன் கோயில்ல, திருநெல்வேலி பக்கத்துல இருக்குல்ல, சங்கரன் கோயில்ல கல்யாணம். நம்ம வரணும்னு விருப்பப்பட்டிருந்தாரு, அதனால போயிட்டு வந்தேன். நான் நடுவுல வந்து நம்ம இவரே இருக்காருல, யாரு நம்ம சுகன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சுகன் நம்ம ஒர்க்கிங் டேல வச்சிருக்கீங்க, இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துங்க, டக்குன்னு வந்துடுறேன்னாரு. அவர் ஞாபகப்படுத்தவும் மாட்டேன், நம்ம நண்பர்கள் யாரும் அதை சொல்லவும் இல்லை. சுகன் வீட்டு ஃபங்க்ஷனை போலேன்னு சொல்லவே இல்லை, ஞாபகப்படுத்த நானும் விட்டுட்டேன், போகல. அதுவே எனக்கு ஒரு பெரும் உறுத்தலா இருந்துச்சு, நம்மகிட்ட சொல்லிட்டாங்க நம்ம போக முடியலையேன்னு. அப்புறம் இந்த நண்பர் வந்து நமக்கு வந்து 2 3 தடவை சொல்லிட்டாரு, ரிமைண்டர் மெசேஜ் போட்டாரு. அதனால வந்து போயிட்டு வந்தோம். இன்னைக்கு அங்க போனேன். இன்னைக்கு அங்க போனனால படத்துக்கு போகல. படத்தை நாளைக்கு தான் பார்க்கணும், இன்னைக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை. இனிமேல் நைட் ஷோவும் போக முடியாது. நாளைக்கு நான் போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். மத்தவங்க பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க, கேட்போம். ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுங்க. கேட்டுச்சா பாருங்க? கேட்டுச்சு கேட்டுச்சு யாரும் ப்ரோ. பார்க்கலாம் போல. எனக்கு தெரியாது, நீங்க சொல்லியிருந்து நீங்க வருவீங்க உங்களுக்கு தெரியுங்கிறது நாங்க இன்ஃபார்மே பண்ணல. இல்ல இன்ஃபார்ம் பண்ண, ஏன்னா நானும் இல்ல மறந்துதான் இல்ல இல்ல வந்திருந்தோம். இல்ல எனக்கு அந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஓ, இவ்வளவு எல்லாரும் வரேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேன்னா. ரெண்டாவது நான் நார்மலாவே வந்துடுறேன். அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்லயே. என்ன சொன்னா, ஒர்க்கிங் டே நீ வர முடிஞ்சா வந்துருங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா அப்புறம் ஒர்க்கிங் டே தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மட்டும் பண்ணிருங்க. அவரும் மறந்துட்டாரு. எனக்கு அந்த போட்டோ பார்த்தப்போ இன்னும் வருத்தம். ஏங்க நான் கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் வந்துறேன்ட்டாருங்கன்றது சரி ஞாபகத்துல. எனக்கு நீங்க கிளம்பும் போது ஒரு மெசேஜ் நேத்து, அப்ப நீ கிளம்புறீங்க, நாளைக்கு கிளம்புறீங்கன்னா இன்னைக்கு ஒரு மெசேஜ், நாளைக்கு வரீங்களா பிரகாஷ், நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அட ஆமா இல்லைங்க, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். இத்தனைக்கும் எனக்கு புதுக்கோட்டை பக்கம் தானே, உங்களுக்கு எல்லாச்சும் தூரமா இருந்திருக்கும். எனக்கு திருச்சி to புதுக்கோட்டை பக்கம் ரொம்ப, வந்திருப்பேன். எனக்கு அது வருத்தம். அடப்பாவில சுகன் சரி, இவ்வளவு பேத்துக்கு போய் சுகனுக்கு போக முடியாம போயிடுச்சு அர்த்தம். அதுவும் போட்டோ பார்த்தப்போ என்ன வருத்தம், மாவீரன்லாம் வந்திருக்கிறாரு, அடப்பாவிகளா. மாவீரன் தாங்க உண்மையாலுமே 16 மணி நேரம் ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன், எனக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து அவர் வந்திருக்காரு, நம்ம பக்கத்துல இருக்கோம். ஒரு ரிமைண்டர் மெசேஜ், இங்க தானே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா வந்திருப்பேன். நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போதாச்சும் நாளைக்கு வரீங்களான்னு ஒரு வார்த்தை பேருக்கு கேட்டிருக்கலாம். நீங்க அவரு தான் மறந்துட்டாரு கடைசியாக. நான் என்னன்னா, இப்ப சமீபத்துல அதிகமா ஞாபகம் வருது, டக்குன்னு அடுத்தடுத்து மேல போயிட்டு இருக்கனால ஏதோ ஒரு வகையில மறந்துடுறோம். நாங்கெல்லாம் நீங்க ஒரு மெசேஜ் நாளைக்கு வரீங்களா வரலையான்னு கேட்டுங்க. மரக்கடை, அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ரவுண்ட் அடிக்கும் போது உங்க கடை இங்க எங்க இருக்கு, நல்லா நானும் மதனும் பேசிட்டு தான் போயிட்டு இருந்தோம். சரி வருவார்ல, வரும்போது நம்ம நேர்லயே கேட்டுக்கலாம்னு விட்டுட்டோம். ஒரு போன் அடிச்சிருக்கலாம், இல்ல ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம். விசால்ட்ட என் நம்பர் இருக்கு, விசால்ட்ட வாங்கி வந்துருக்கலாம். சரி ரைட், விட்டுங்க, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஈவெண்ட் சுகனுக்கும் கல்யாணம் வச்சுப்பாங்கல்ல, அப்போ போய்க்கலாம். விஷால் ப்ரோவே லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் ஆயிட்டாரு, வரேன்னு சொல்லிட்டு.
இல்லைங்க நான் என்ன சொல்றேன், விசால்கிட்ட என் நம்பர் இருக்குன்னு சொன்னேன். விசால் வரலன்னு தான் பார்த்துட்டேன். நான் தான் இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி மதுரையில இருக்க விஷால் ஒரு ஹெல்ப், எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பக்கத்துல கேட்டு அவர்கிட்ட கேட்டு தான் போய் சாப்பிட்டு வந்தேன். இன்னும் ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக மதுரைக்கு வந்து மதுரையில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி திருச்சிக்கு வந்தேன். சரி பரவாயில்ல. சொல்லுங்க வேற யாரு? இப்ப சுந்தர் ஒருத்தர் வந்திருக்காரு. பிரதர் படம் பாத்தீங்களா? அந்த படம் பிளாஸ்ட், காட்டாளன் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பாத்தீங்களா? கேக்குதா? கேக்குது கேக்குது bro, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் பிரதர், ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன் ஸ்பேஸ்க்கு. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், சொல்லுங்க. பிளாஸ்ட் பார்த்தேன், நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டான அட்டம்ப்டா இருந்தது. அது இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு அர்ஜுனை பார்க்கறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தாப்ல. கண்டினியூ பண்ணுங்க, ஃபுல்லா கண்டினியூ பண்ணிடுங்க. ஓவராலா பேக்கேஜா எனக்கு பிடிச்சிருந்தது. எங்க என்ன யோசிச்சாலும் ஸ்பாய்லரா வருது பேசுறதுக்கு. கண்டினியூ பண்ணுங்க அப்படியே நான் பேசி கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே அப்ப கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்பாய்லர் இல்லாம, ஏன்னா மெயின் விஷயம் என்னன்னா முத நாளே ஸ்பாய்லர் பேசினா நம்ம ஆட்களுக்கு வந்து யூடியூப்ல கேட்கறவங்களுக்கும் இல்ல லிசனர்ஸுக்கும் அந்த படம் பார்க்குற ஐடியா போயிருது. என்னடத்துக்கு மெயின் விஷயம் சொல்லிட்டாங்களா, சரி நம்ம ஓடிட்டு வரும்போது பாத்துக்கலாம்னு. இப்போ எனக்கு நானும் வேற படம் பார்க்கல. அந்த 2 காரணத்துக்காக அப்படியே விட்டு நாளைக்கு பார்த்துட்டு பேசுவோம், நாளைக்கு ஸ்பாய்லர் பேசுவோம். இந்த ஸ்பைடர் நாயர் சீரிஸும் அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. சொல்லுங்க, நான் அதே ஃபுல்லா 6 சொல்லுங்க. 6 எபிசோடு பார்த்துருக்கேன் ப்ரோ. நல்லா தான் இருக்கு இப்போ வரைக்கும். இன்னும் மோசமாலாம் இல்லை, நல்ல கேஸ்டிங். கேஸ்டிங்கும் சரி, கேரக்டராகவும் சரி நல்லா தான் இருக்கு. எனக்கு டீசெண்டாக இருந்துச்சு. நான் எது சொன்னாலும் அது வந்து அதுக்கப்புறம் வந்து இதாக தான் இருக்கும். எனக்கு ஃபைனல் எபிசோடுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஃபைனல் எபிசோட் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸாகவும் சரி, விஷுவல்ஸாகவும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மற்ற இது எது சொன்னாலும் எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கு. கரெக்ட். அது ஏன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆனது எங்கன்னா, இது வந்து இந்த 1930ல நடக்கிறதுனால அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இங்கிலீஷ் படங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே ஸ்டைல்ல பிளாக் அண்ட் ஒயிட். இது பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா இன்னும் கொஞ்சம் கனெக்டிவா இருக்கும் சீரியஸா. பட் ஆனா அந்த அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் டயலாக்ஸ், டயலாக் டெலிவரி, அந்த எல்லாமே அந்த ஒரு ஸ்டைல்ல இருக்கிறதுனால அந்த ஒரு டிஸ்கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கு. இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்டா இருக்கும் தான். பட் ஸ்பைடர் நாயர் அப்படி எடுக்க முடியாது. ஓகே, பிராண்ட் நியூ டேக்கு வெயிட்டிங். பிராண்ட் நியூ டேன்னு சொன்னாதான் ஞாபகம் வருது. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எம்பையர் மேகசின்ல இருந்து ஒரு போஸ்டர் போஸ்டர் விட்டுருக்காங்க. வந்துச்சு. கரெக்ட், பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன, நான் ஃபர்ஸ்ட் 5 எபிசோட் கலர்ல பார்த்தேன். லாஸ்ட் 3 எபிசோட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தேன். நேத்து கூட நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல வரலன்ட்டு. அப்புறம் தான் கடைசியா பார்த்து தெரியுது நான் அப்டேட்டே பண்ணாம இருக்கேன்ட்டு. அப்புறம் அப்டேட் பண்ணி பார்த்தா அப்புறம் காட்டுச்சு கீழே ஆல்டர்னேட் வெர்ஷன் அந்த மாதிரின்ட்டு. அப்புறம் லாஸ்ட் ஒரு 3 எபிசோடு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கேஸ்டிங்கும் வந்து ஓகே. நான் கேஸ்டிங்கும் பக்காவா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பார்த்து எனக்கு சிரிப்பு மூமெண்ட்டு, சர்ப்ரைஸான மூமெண்ட் எதுன்னா, ஒரு ஐகானிக்கான மீம் ரெஃபரன்ஸ வச்சிருக்கானுங்க. இங்க இங்க ஸ்பைடர் நாயர்லயே வந்து ஒரு ஐகானிக்கான மீம் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. பார்த்த உடனே செம்ம மொமெண்ட்டா இருந்துச்சு. என்னடா இங்கேயே வச்சிருக்கீங்களா? அப்படின்ட்டு. ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஐ மீன் சொதப்பல. ஓரளவுக்கு நான் கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. அது அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான் ப்ரோ. அதுதான் நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இதுவும் இல்ல. அதே மாரி நீங்க சொன்ன மாரி ஏதோ ஒரு குறை இருந்த மாரி இருந்துச்சுன்னா, ஏதோ மிஸ் ஆகுற மாரி எனக்கும் தோணுச்சு தான். அப்புறம் கதையோட்டத்தின் காரணமாக எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைடா முடிஞ்சுச்சு எனக்கு. நான் இன்னைக்கு நேத்து ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது பண்ணி பார்த்தேன் நானு. லாஸ்ட் 3 எபிசோடுமே நல்லா இருந்துச்சு எனக்கு. எல்லாரும் பார்க்கலாம். பிரச்சனை இல்லன்னு நெனைக்கிறேன். முடிஞ்ச ஆமா, அளவுக்கு பாருங்க. தமிழ்லயும் வந்திருக்கு. யாரும் ட்ரை பண்ணுங்க, தமிழ்லயும் இருக்கு. ஆமா. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. அது அமேசான் நல்லா தான் பண்ணுவான். இந்த இது நல்லா தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கான். எனக்கு டீசன்ட் டு குட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 எபிசோடு ஓகேவா இருந்துச்சு. கடைசி 3 காத்து எபிசோடு ரொம்ப ரொம்ப அடிக்குதுமா பிடிச்சிருந்துச்சு. வீரன். உங்க வாய்ஸோட காத்து சவுண்ட் தான் அதிகமா இருக்கு. எங்க இருக்கீங்க? இப்போ ஓகே, சொல்லுங்க. இப்பயும் அதே இடத்துல தான் இருக்கு. ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ காத்து அடிச்சிச்சு. அப்ப காத்து அடிச்சிச்சு. சரி சொல்லுங்க. இல்ல, கடைசி 3 எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழ் டப்பிங்லயும் அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து திருநெல்வேலி ஸ்லாங் கொடுத்துருந்தாங்க. அவன் ஸ்பீச் எல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஃபன்னா இருந்துச்சு.
தமிழ் டப்பிங்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே. இது பார்க்கலையா? பிளாஸ்ட். பிளாஸ்ட் வந்து பகல் ஃபுல்லா தெலுங்கு ஷோ கொடுத்துருக்காங்க, சாயந்தரம் தான் தமிழ் ஷோ. சாயந்தரம் என்னால் போக முடியாது. வீக்கெண்ட்ல சாட்டர்டே என்ன ப்ரோ? கேட்கலமா வீரன். ஏதோ சொல்ல வராரு ஆனா கேட்க மாட்டேங்குது. எனக்கு சாட்டர்டேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் ஆன் பண்ணி ஏதோ பேசுறாரா? சாட்டர்டே போவேன் ப்ரோ. இல்லை, மைக் ஆன் பண்ணா 5 நிமிஷம் 5 செகண்ட் லேட்டாக தான் ஆன் ஆகுது. ஆஃப் பண்ணாலும் 5 செகண்ட் லேட்டாக தான் ஆஃப் ஆகுது. பக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேம்மா வீரன், பார்த்துட்டு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. இன்னைக்கு வாரண்ட் ஒரு எபிசோடு பார்த்தேன். அண்டு கரை ரீவாட்ச் போட்டேன். ஓ, கரை ரீவாட்ச் வேற போட்டீங்களா? ஆமாம். கீட்டாப்ல ஆனா கரை ரொம்ப அடிக்கிறாங்க ப்ரோ டிஎல்ல, ஓடிடி வந்ததுக்கு அப்புறம். அப்படியெல்லாம் எனக்கு ஏன் எதுவும் தெரியலையே. அது ஓடிடி வந்து நிறைய எல்லாரும் பேர் தெரியாம தான் இருந்துச்சு. இல்ல அவாய்ட் பண்றாங்கன்னு நீங்க சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா பார்த்தவங்க வரைக்கும் அடிக்கிறாங்க. எனக்கெல்லாம் படம் ஓகேவா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கேளுங்க ப்ரோ. கரை வந்து என்ன அந்த படத்துக்கு இவ்வளோ ஹெயிட் வர்றான்னு எனக்கு தெரியாது. கரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பர்சனலாக சொல்லணும்னா படத்துல ஒரு சின்னதா போட்டு இருக்கு, ஆனா அந்த படம் மஸ்ட் வாட்சிங் மூவி தான். இதுக்கு என்ன இவ்வளோ அடி அடிக்கிறேன்னு தெரியாது. அது நிறைய பேத்துக்கு அந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து பெருசா ஒர்க் ஆகலன்ற மாதிரி தான் சொன்னாங்க. எந்த படம் பாரு? கிளைமேக்ஸ் வந்து மொக்கதா 100%. கிளைமேக்ஸ் வந்து மொக்கதா 100% சொல்றேன். ஆனா அந்த படம் வந்து எனக்கு பிடிக்கும். படம் எனக்குமே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, இல்லைன்னு சொல்ல. அதுதான் கிளைமேக்ஸும் சரி, அந்த லாஸ்ட் ஒரு என்ன சொல்ல, கிளைமேக்ஸில் ஒரு 2 பேர்த்துக்கான கான்வர்சேஷன், அதுக்கு முன்னாடி நடக்கிற சீன்ஸ் எதுவுமே வந்து நிறைய பேர் இங்கே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது ரொம்ப இதாக இருந்துச்சுன்னாங்க. அதனால தான் இங்கே பெருசாக ஒர்க் ஆகல. ஆனா கேரக்டர் படி பார்த்தா ஜஸ்டிஃபையாக தான் ப்ரோ இருந்துச்சு. சுராஜ் அந்த கேரக்டருக்கும் சரி, தனுஷ்க்கும் சரி, கேரக்டர் டைனமிக்ஸ் பார்த்தா ஜஸ்டிஃபை தானே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஏன் வந்து செட் ஆகலன்னு சொல்றாங்க புரியல. உங்களுக்கு செட் ஆச்சா ப்ரோ? எனக்கு செட். நான் உண்மை சொல்றேன், அந்த படத்துல ஹோனஸ்டா சொல்றேன், அந்த படத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சொதப்பி போச்சு. எப்படி சொல்லணும்னா ஸ்டோரி வைஸ் வந்து ஸ்டோரி நைஸா இருக்கு, அதை எடுத்துட்டு போய் ஸ்டோரியை வந்து ஸ்க்ரீன் பிளே ஆக்கும்போது அதுல கொஞ்சம் சொதப்பிச்சு. மெயின்லி சொல்லும்போது தனுஷ் சார் நல்லா பண்ணி வச்சிருக்கு. ஆல்சோ எங்க ஊர்ல இருக்கிற சுரேஷ் சார் நல்லா பண்ணி வச்சிருக்கேன், எங்க ஊருக்காரர் சார். ஆனா அந்த படத்துல நான் ஹோனஸ்டா சொல்றேன், அந்த போட்டு வாஸ் நைஸ், பட் எக்ஸிகியூஷன் வாஸ் மிஸ்டேக். எப்படி சொல்லணும்னா இதே கூட பெட்டரா பண்ணிருக்கல. மமிதா பைஜு கூட கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கதையில உள்ள வர்ற கதையை சொதப்பிட்ட. அது மட்டும் இல்ல, கிளைமேக்ஸ் போர்ஷன் வரும்போது இப்போ அசன ஆடியன்ஸை பார்க்கும்போது நமக்கு அந்த படம் எங்கேஜிங்கா இருக்கணும், அதுல சொதப்பி போச்சு. பாக்கி எல்லாத்தையும் எனக்கு ஹோனஸ்டா பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம், அதுதான் சொல்ல முடியும். ஆனா படத்துக்கு இந்த ரிவ்யூ மட்டும் எனக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்றது வந்து மொக்க படம், என்ன படம் இது அப்படி கேட்டதுனால நான் சொல்றேன், மொக்க படம் தான் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒன் டைம் வாட்ச். இல்ல, எனக்கு புரியல. இவரே எல்லாத்தையும் சொல்றாரு, அதுக்கப்புறம் ஏன் அதை மொக்கப்படையன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது பரணி ப்ரோ? ஆனா அப்படி இல்லைன்னா அவர் என்ன சொல்ற, படத்துல குறை இருக்கு, ஆனா அது அந்த குறை அடிக்கிற அளவுக்கு குறை இல்ல அப்படின்றதும் அவர் ஃபுல்லா சொல்லி வர்றதுன்னு ஆமா, டிஎல்ல பார்த்த வரைக்கும் ரொம்ப அடிக்கிறாங்க. இந்த டிஎல்ல பார்த்த வரைக்கும் ஓடிடில பார்த்தவங்க அடிக்கிறாங்க தான், நல்லாவே அடிக்கிறாங்க. யாருமே கொஞ்சம் டீசென்ட்னு கூட யாரும் போடவே இல்லை. அதனால தான் நான் கேட்டேன் ஏன் இப்படி வருதுன்னு. சொல்றேன், எனக்கு தமிழ் நல்லா தெரியாது, ஆனா எனக்கு பேச பிடிக்கும். சாரி, அதனால எனக்கு அந்த கண்டினியூட்டி எனக்கு கனெக்டா வரல. நல்லா இருக்கு ப்ரோ நீங்க பேசுறது. யாராவது காட்டாளம் பார்த்தியா மலையாளம் மூவி? தான் ஒருத்தர் பார்த்து ரிவ்யூ சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் தான் அண்ணா பெரிய கேமியோல இருக்கு, நீங்க மிஸ் பண்ண கூடாது. ஐயோ வேணாம், விட்டுருங்க. அந்த மாதிரி தான் அந்த மனுஷன் எல்லாம் எடுத்து என்னடா பண்ணி வச்சிருக்கேன்.
நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா? ஹானஸ்டா பார்த்துட்டு இல்ல படம் பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன். இப்போ ஓகே ஓகே தமிழ் ஓகே கரெக்டா வராது. சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடுங்க. ஆனா தமிழ் இருக்கிற ஒரு அப்படிதானே மிகப்பெரிய டைரக்டர் அந்த படத்துல இருக்கு. ஆனா என்ன அதுதான் சொல்லணும்னா சொல்லிட்டாங்களேங்க, அதுதான் சொல்லிட்டாங்களே, லோகேஷ் கனகராஜன் போஸ்டரே விட்டுட்டாங்க. ஆனா பாவம்னா அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரும்போது ஏதாவது கொடுக்கணும். அந்த கேரக்டருக்கு ஏதாவது வேணும். இது சும்மா வந்து ஏதோ பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அவர் மட்டும் அமெரிக்கான கூட்டு வந்து கூலியில இது பண்ணலாம், அவரை கூட்டு போய் சொல்ல கூடாதா? என்னங்க அது நியாயமா இருக்கு? அப்படி இல்லைண்ணா, இது லோகேஷ் சார் வந்து மலையாளத்துல ஏதாவது ஒரு மூவி பண்ணணும், அதுக்கு வேண்டிட்டு பண்ணி வச்சிருக்குது. இல்ல நீங்க டிசி பாத்தீங்கன்னா இந்த இது நீங்க மறுபடியும் சொல்லுவீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எந்த படம்? டிசி அவர் ஃபுல்லா ஆக்டரா நடிக்கிறாருல, அந்த படம் வரட்டும், அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். எனக்கு தெரியல அந்த படத்து மேல, எனக்கு ஏனே தெரியல அந்த படத்து மேல பெருசா நம்பிக்கையே இல்ல. டிசியானா? ஆமா. அது சேச்சுரேட் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த அந்த ஒரு டீமே வந்து ராக்கி படம் அவர் எடுத்தப்போ அது ரொம்ப புதுசா இருந்தது. ஆனா இப்போ வந்து எல்லாரும் நார்மல் கமர்ஷியல் படத்துல கூட ஒரு நார்மல் ஃபைட் சீன்ல கூட ஒரு கொஞ்சம் வைலண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சேச்சுரேட் ஆயிடுச்சு. அந்த படம் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வைலன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படி இது இல்லைண்ணா, என்னப்பா டிஃப்ரெண்டா இருக்குன்ற மாதிரி. ஆனா அப்படி இல்லைண்ணா. லோகேஷ் சார் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எப்படி சொல்லணும், அவங்க கைதியெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெஷ் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் இல்ல அந்த ப்ரோ, நான் அந்த அவரை சொல்ல, டிசி படம் வந்து வேற டைரக்டர், அவரை பத்தி சொல்றேன். டிசி வேற ஆளா? சாரி. டிசில வந்து அவர் நடிச்சிருக்காரு, டைரக்டர் வேற. சோ அதுதான் சொல்றாங்க. ரைட்டர் யாரு டிசியோட? அருண் மாதேஸ்வரன். அவர் தான் டைரக்டர் ரைட்டர் ஒரே ஆள் தான் ப்ரோ, அருண் மாதேஸ்வரன். அதுவா முன்னாடி கேப்டன் மலையாளம் மில்லர்லாம் மாதிரி, அவர் மலையாளம் மாதிரி எதிர்பார்க்கிறாரு. அங்க 2 ரைட்டர் 3 ரைட்டர் இருப்பாங்க ஒரு படத்துக்கு. சாரி அண்ணா, எனக்கு தெரியல, அந்த பேரே தெரியலடா, ரைட்டர் பேரே நான் கேட்டதில்லை. இது தனுஷ் மூவி கேப்டன் மில்லர்னு ஒரு தனுஷ் மூவி இருக்கு இல்லையா, அதுதான் டைரக்ட் பண்ணாரு அவரு, கேப்டன் மில்லர். படமே கேட்கலண்ணா, சாரி. கேப்டன் மில்லருங்க, மம்முட்டி கூட படம் வந்துச்சுல்ல ஒரு படம். என்ன சொல்றது, ஸ்குவாடு, கண்ணூர் ஸ்குவாடா? கண்ணூர் ஸ்குவாடுக்கு கரெக்டா? அது கூட தானே வந்துச்சு இந்த கேப்டன் மில்லர் இல்லையா? அண்ணா கண்ணூர் ஸ்குவாடே பார்த்தது ஓடிடில, சாரி. இல்ல சாரி அயலான் கூட வந்துச்சு, சாரி. இல்ல இதுதான் கேப்டன் மில்லர்னு அடிச்சு பாருங்க, வரும் உங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கூட ஏதோ ஒன்று வந்திருக்குன்றத ஞாபகம் வச்சிருக்கீங்க. இல்லங்க, ஏதோ ஒரு படம் கண்ணூர் ஸ்குவாடுக்குள்ள கூட ஏதோ ஒரு படம் வந்துச்சுங்க. நான் வந்துட்டு அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வேக வேகமா பக்கத்து ஸ்கிரீனுக்கு ஓடினேன். ஆனா அது என்ன படம்னு தெரியல, தமிழ் படம் என்ன படம்னு எனக்கு கரெக்டா தெரியல. கண்ணூர் ஸ்குவாட் வந்து 2022-23 அந்த டைம்ல தானே ரிலீஸ். ஆமா. அந்த டைம்ல வந்து வனிதா தியேட்டர்ல ஸ்கிரீன் 2ல பார்த்துட்டு ஸ்கிரீன் 1க்கு அடுத்த ஷோ பார்க்கணுமேன்னு ஓடிட்டு இருந்தேன். ஆனா என்ன படம் தெரியல. சாரி, நான் இந்த படத்தை பத்தி கேட்டதே இல்லை. சரி விடுங்க, பரவாயில்ல. இன்னைக்கு நைட் லீடர் வருது ஓடிடில, எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த படம் லீடர் தியேட்டர்லயே பார்த்துட்டோம் ப்ரோ அந்த படத்தை. இல்ல ஓடிடில சில பேர் இருப்பாங்க, ஓடிடி ஆடியன்ஸ், அவங்களுக்காக தான். குமார் ப்ரோ இருக்காரு, அவரெல்லாம் தியேட்டர்ல பார்த்திருப்பாரு. அவரு தானே ப்ரோ உங்ககிட்ட கேட்டாரு, நீ கூட மாத்தி அப்படி. அது வேற எதுக்கே கேட்டாருன்னு நினைக்கிறேன். சும்மா ப்ரோ, நீங்க இன்னும் படம் பார்க்கலையா அந்த படம் லீடர்? எந்த படம்? லீடர் பாக்கல, இன்னும் பார்க்கலையா? ஐயோ போங்க. இல்ல அது வர டைம்ல வேற ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ல கொஞ்சம் பிஸியா இருந்தனால பார்க்க முடியல. பார்க்கணும், ஓடிடில வந்து இல்ல. அவர் பார்த்துருப்பாரு, நீங்க கரெக்டா அமைச்சிருந்தீங்கன்னா. ஏங்க இன்னைக்கு நைட் வந்தனே கரெக்டா அமுச்சு விட்டுறேன் அவருக்கு. நீங்க பாருங்க சும்மா ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், 100% நான் சொல்றேன், சர்க்காசம்லாம் கிடையாது, சீரியஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வர ஒரு 2 ட்விஸ்ட் வந்து ஹையா ஒர்க் ஆகும். இந்த இன்ட்ரோ பிளாக்கும் சரி, அதுக்கு முன்னாடி வர ட்விஸ்டும் சரி, நல்லா இருக்கும். கண்டிப்பா பார்க்கலாம். ஏங்க நீங்க
சரி, இது சரவணன் விஸ்வநாதன் ரிலீஸ் டேட்டு தி ஒன் ஃபேன்ஸ்லாம் குஷியா இருக்கீங்களா? மாவீரன் தான் கேட்கணும். நல்ல டேட் தான் எனக்கு, லீடர் நல்ல யாரோட டேட்டா மூவி அது படுது. கொஞ்சம் சொல்ல முடியுமா? லெஜெண்ட் சரவணன், பரணி லெஜெண்ட் சரவணன். உங்களுக்கான அண்ணா அன்னைக்கு நிறைய வேலை இது கலீஃபான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா மலையாளத்துல, ஐஎம் ஏங்க கேம் ஒரு வாரம் துல்கரோட. கழிச்சு தாங்க ரிலீஸ் ஆகுது. ஏங்க ஆகஸ்ட் 20 தாங்க எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஐஎம் கேம், அப்படியா? கலிஃபா, இல்ல இன்னும் ஒருத்தர் போட்டிருந்தாரு டிஎல், ஐஎம் கேம், கலிஃபா, அப்புறம் இன்னொரு படம் பாரடைஸ். கேம் சேஞ்சர், கேம் சேஞ்சர். இந்த மூணு பாரடைஸ் வந்து 50 பாரடைஸ் 50 தான் சான்ஸ் இருக்கு. இல்ல இன்னொரு பாரடைஸ் ஈட்டா எப்ப டேட்னு தெரியல. இதுக்கு அப்புறம் கருப்புக்கு அப்புறம் நல்ல நல்ல பிளான் ஆக்சுவலா. கருப்பு நல்ல லைம் லைட்ல இருக்கும்போது ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணது. இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் வந்துட்டு நல்லா ஓடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு கேரளால 1 வீக் ஃப்ரீ ரன் தானே, ஆகஸ்ட் 20 தானே வருது. அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாரடைஸ் எப்போ ரிலீஸ்? அதான் ப்ரோ அந்த டேட் தான் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் பட் 20 தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப அதுக்கு டவுட்ல இருக்குன்றாங்க. ஏன் அவங்க போஸ்ட்பான் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அது ஷூட் முடிஞ்சிச்சு. டாக்ஸிக்லாம் பாருங்க, அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்ல. டாக்ஸிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வருமானே எனக்கு டவுட்டு தான். அழகா ரிலீஸ் பண்ணலாம் ஆகஸ்ட் 14th. இந்த ஏன்னா மசா அதுக்கப்புறம் மசான்னு பெத்தியில ஒரு சாங் நீ கேட்ட நல்லா இருந்துச்சு. பெட்டி படம் வேற இந்த சினிமாட்டோகிராஃபர் ரத்னாயில் வந்து சொல்லியிருக்காரு, ஆப்பன்ஹைமர் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷுவல் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். நான் வந்து நிறைய வந்து புதுசா கத்துக்கிட்டு வந்திருக்கேன். நான் கத்துக்கிட்டதை மறந்துட்டும் இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிலாம் அதுவும் சொல்லியிருக்காரு பாரு. ஓப்பன்ஹைமர்லயே விஷுவல்ஸ் அப்படிலாம் ஒண்ணு இருக்காது ப்ரோ. அவரு ஓப்பன்ஹைமர் இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு ப்ரோ. ஒன் இந்த பேட்டில் மாதிரி ஒரு கேமரா இன்டென்ஸா ஒர்க்காகவே தியேட்டர்ல பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. இன்டென்ஸா ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ட்ரைலர் பார்த்தா அது மாதிரி தெரியல, அதாவது பார்க்கலாம். பிரகாஷ் ப்ரோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் இது 2 படம் தான் வந்து தமிழ்ல வருது. நடுவுல சும்மா இருக்குது. இவங்க ஜனநாயகன் பத்தி எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஏதாவது சின்ன படங்களை இறக்கி விடலாம். ஏன் இப்படி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வீக் இந்த பரிமளான் கோ வருது, லாஸ்ட் வீக் கான் சிட்டி. இதை தவிர நடுவுல ஒரு படம் கிடையாது. ஜனநாயகன் ஒன்றும் அந்த சென்சார் இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறேன். ஆமாண்ணா, பட் ஆனா வந்துட்டு இப்ப சென்சார் இஷ்யூ சொல்லி என்ன 2 வாரத்துல ரிலீஸ் பண்ணாலும் இவங்க இப்ப அனௌன்ஸ் பண்ணலாம்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப உடனே எல்லாம் வருமானா எனக்கு தெரியல. அவங்க அமைதியா இருக்காங்க ரொம்ப. இப்ப சென்சார் வர்றது அவங்க எப்போ வந்து ஜூன்ல வரல பரணி, ஜூன்ல வரல. ஜூன்ல வரல. அதைத்தான் சொல்றேன். ஜூன்ல எந்த படமுமே வரல. ஜனநாயகன் வரல விடுங்க. 2 படம் தானே வருது. ஒன்னு மந்த் ஃபர்ஸ்ட், இன்னொன்னு மந்த் லாஸ்ட். எது மந்த் லாஸ்ட்? கான் சிட்டி. ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் எது இதுவா? பரிமிலான் கோ. அதுக்கப்புறம் வேற எதுவும் வரலையா என்ன? ஜூன் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல ப்ரோ. இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. ஒண்ணுமே இல்ல. பண்ணுவாங்க, சின்ன படங்கள் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வானம்லாம் ரொம்ப நாளா கிடக்குது. அதை அழகா ரிலீஸ் பண்ணலாம். இல்லன்னா ஜிவி பிரகாஷ் படம் இருக்கு. அண்ணா ஜூலைல கேரளாவில் வந்து ஒரு படம் ரிலீஸ் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். என்ன படம் ப்ரோ? அண்ணா படத்தோட மூவி வந்து நீக்கம். ஆக்டர் வந்து திலீப். தெரியுமா உங்களுக்கு? ராட்சஸ் நடிகன். தெரியும் ப்ரோ. ஓகே ஓகே. ஒரு போஸ்டர் வந்துச்சுல அம்பர்லா ஆமா. வச்சு விஷால் ப்ரோ கை காட்டுறாரு பாருங்க. கொடுத்தீங்க அவருக்கு ரெக்வெஸ்ட் வரலையா? ஆமா, அந்த ஆக்டரோட மூவி நீக்கம் வருது. மலையாளம் டைரக்டர் ஷாஜி கைலாஸோட கண்ணு தான் அந்த படம் பண்றது. ஜெகன் ஷாஜி கைலாஸ். மம்முட்டியை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார்ல. இன்னைக்கு நைட்டு வேற அப்சஷன் பிரீமியர் போடுறாங்க. இன்னைக்கு நைட்டு தான் பார்த்தேன். அது வேற அதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. நார்மல்ஸ் அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 1.5:1 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம டிவி பாக்ஸ் டிவி மாதிரி இருக்கும். ஸ்கொயர் அதுதான். ஆமா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஃபுல்லாவே அப்படித்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது நார்மலா சின்ன ஸ்கிரீன்ல பார்த்தா அதுலயே கட் ஆகி உங்களுக்கு சின்னதா தான் தெரியும். ஸ்கோப் ஸ்கிரீன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் தெரியும் படம். இல்ல நான் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஷோ. ஆனா வந்து ஒரு நைட்டு 10:45 சேலத்துல கொடுத்துருக்காங்க. நான் எங்க 10:45 போய் பார்க்கறது? ஜூன் இல்ல ப்ரோ, அதான் நீங்க அங்க போய் பார்த்தாலுமே அந்த ஸ்கிரீனுக்கு நம்ம அதுக்கு ஓடிடிக்கே வெயிட் பண்ணி பார்த்துலான்னு தோண வச்சானுங்க. ஏன்னா தியேட்டர்ல நம்ம அந்த பெரிய ஸ்கிரீன்ல எங்கேயுமே போடல. ஆந்திரா தான் கலக்குறாங்க. 360 ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்களாம் அந்த படம் நைட் ஷோ இன்னைக்கு.
100 ஃபீட் பார்த்தாலும் இது ஸ்க்ரீன்ல. வருவேங்க. ஆனா அது 100 ஃபீட் ஸ்க்ரீன்ல ப்ரோ, ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, நீங்க நார்மலா நம்ம ஸ்கோப் ஸ்க்ரீன்ல பாக்குறத விட. ஓகே, தெரில பார்ப்போம். அது இப்போ டிஜிட்டல்ல ஜூன் 2ன்னு சொல்லி ஒரே ஒரு ட்வீட் மட்டும் தான் பார்த்தேன். பட் வேற எந்த சோர்ஸும் எனக்கு தெரிஞ்சு டிலே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ, அந்த டிஜிட்டல். இல்லைங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன படம்லாம் 2 வாரத்திலேயே வந்துட்டு ஆனா அங்கேயே ரன் பயங்கரமா போயிட்டு இருக்கே, அவங்களுக்கே வந்து செகண்ட் வீக்ல இருந்து தான் ரன் பயங்கரமா இருந்திருக்குன்னு நான் இதுல பார்த்தேன், டிஎல்ல பார்த்தேன். அங்கேயே செகண்ட் வீக்ல இருந்து தான் பயங்கரமா போயிட்டு இருக்குன்ட்டு. சரி, ஓகே, வரட்டும் பார்ப்போம். பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. இந்த பிரதீப் ரங்கநாத் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நீங்க போட்டிருந்தீங்கன்னா யார் போட்டிருந்தா? இதை ப்ரொடியூஸ் பண்ற படம்னு. பிரதீப் ரங்கநாதன் ப்ரொடியூஸ் பண்ற படமா? அது ஷூட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு bro. ஆமா ஆமா என்ன ஆமா ஆமா. பரணி மமிதா பைஜு, ஈஸியாவா? அஸ்வத் மாரிமுத்து படம். ஆமா ஆமா. அது நேத்து போட்ட எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கே ஆகல. பிரதீப் ரங்கநாதன் அவரு இது ஆக்டரா இது படமே பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது உண்மைதானே? மமிதா பாஜி ஹீரோயினா? மமிதா பைஜு ஹீரோயின், ஃபீமேல் ட்ரிவன், ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம். அஸ்வத் அவரோட மாரிமுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் டைரக்ட் பண்றாரு, இதோட 3வது அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் அது பண்றாரு. announce பண்றாங்க. அபிஷன் ஜீவந்த் அவரோட படமுமே ஷூட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அடுத்த படம் டைரக்டராவா இல்ல ஆக்டராவோ? ஆக்டரா. மமிதா பைஜுனி மலையாளத்திலே சினிமா பண்ணுவான்னு தான் தெரியாதே. பண்ணுவாங்க ப்ரோ. இங்க ஏனாமே இங்க நல்லா நாங்க பாத்துக்கிறோம், எதுக்கு உங்களுக்கு மலையாளம்? விஷால் பிளாஸ்ட் அண்ணா அப்படி பாத்தீங்களா? சொல்லக்கூடாதுன்னு என்னோட பரணி கொஸ்டின். ரொம்ப நாள் ஆச்சு பரணி ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்து 1 ஹவர்ல திருப்பி 2வது வாட்டி போனது, 2 வாட்டி பார்த்துட்டு வரேன். ஓ மை காட். என்னமோ எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு பரணி தியேட்டர்ல. அதுவும் செகண்ட் 2வது டைம் போறப்பலாம் ஹவுஸ்ஃபுல்லு, ஒரே கத்துறாங்க ஆடியன்ஸ் ஃபுல்லா. செம்ம ஜாலியா இருந்துச்சு. சூப்பர் விஷால். நல்லா பண்ணிருக்காங்க பரணி. கொஞ்சம் பிரச்சனைகள் தான், அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா செம்ம ஜாலியா ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொமான்ஸ் சீன் கிடையாது பெருசா. ஒரு எதுவுமே கிடையாது. காமெடி கிடையாது இதுல. ஒரே ஒரு காமெடி வரும், டார்க் காமெடி ஒன்று வரும் செகண்ட் ஹாஃப்ல. அது நான் சிரிச்சேன், ஜாலியா இருந்துச்சு. அது குபீரா இருந்தது. அதை தாண்டி வந்துட்டு ஒரு ஆக்ஷனா வந்து லோகேஷ் கனகராஜ் தான் லாஸ்டா அந்த மாதிரி பண்ணாரு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அப்புறம் கொஞ்சம் கதை, அப்புறம் மறுபடியும் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அப்படி அந்த மாதிரி வந்து பேக் டு பேக் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதையும் ஒரு ஃபேமிலி வச்சு பண்ணிருக்காங்களா ப்ரோ, அது வரைக்கும் பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ ஒன்னு சொன்னாரு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஸ்பேஸ்ல, இதே மாதிரி இன்னொரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அந்த படம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்ட்டு. ஏன்னா இது வந்து நமக்கு ஃப்ரெஷ் கான்செப்டா இருக்கு, இதே கான்செப்ட்ல ஒரு படம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பரணி இது நல்லா ஓடுன்னு தோணுது பரணி எனக்கு இந்த படம். ஓடும், ஆனா அதாவது அதோட பட்ஜெட்டுக்கு அது நல்லா ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தியேட்டரிக்கலா நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க விஷால். அவங்க இந்த போட்ட பட்ஜெட் நெட்ஃபிளிக்ஸ் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல தியேட்டரிக்கலாவே நல்லா ஓரளவு கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி, இந்த பிரகாஷ் ப்ரோ இதே மாதிரி ஒரு படம் வருதுன்னாரு, என்ன படம்? படம் பேர்லாம் சொல்ல அவர், இதே கான்செப்ட்ல ஒரு படம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. என்ன படம்லாம் சொல்லல அவர். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ இப்ப ஜனநாயகன் ஒரு பர்த்டேக்கு வராதா? வராது ப்ரோ. நீங்க அவங்க சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டோம்னு ஒரு ட்வீட் போடுவாங்கல்ல, மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்களா டிலே பண்றது? என்ன ப்ரோ மறுபடியும் கோர்ட்டுக்கு போவாங்களோ? வர மாதிரி தெரியல. போவாங்களான்லாம் தெரியல, அது போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. இனிமேட்லாம் போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. அது என்ன பிரச்சனை என்னன்னே தெரியல. ஒரு அப்டேட்டும் இல்லை அந்த படத்தை பத்தி. அது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். ஆனா அவரு அதை பத்தி பெருசா கவலைப்படுற மாதிரியும் இல்லைங்க. அவர் இப்ப அடுத்து ப்ரொடியூஸ் பண்ற கன்னட படம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன படம் தெரியல. பாலன் அவரு தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஜூன் 19 மலையாளம் ஃபிலிம், அதுவுமே ரிலீஸ் ஆகுது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல. ஒரு தெலுங்கு படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படியா? சிரஞ்சீவி வச்சு. தெரியலையே. விஷால் நாட் ஒன்று வாங்கிட்டீங்களா? இல்ல தலைவா, வாங்கிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் வாங்கிடுவேன். நான் இன்னைக்கு தான் வந்து இந்த ஸ்பைடர் நாயரை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு அதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 15 நிமிஷம் விளையாடினேன். அதுக்கப்புறம் கரெக்டாக பிரகாஷ் ஸ்பேஸ் போட்டார்.
நல்லா இருக்கு. அப்படியா? வேற டெய்லி ஒரு தொல்லையா இருக்கா பாருங்க ப்ரோ. ஏன்? பிரகாஷ் ப்ரோ அதுக்குள்ள ஸ்பேஸை வேற போட்டாருன்றீங்க. இல்லங்க. நான் வந்து எங்க வீட்டு இருக்கிறவங்கள தாண்டி நான் ஹியூமன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுன்றது இந்த ஒரு 1.5 மணி நேரம் தான். அதனால தொல்லையெல்லாம் இல்ல. அனிமல்ஸ் எல்லாம் பேசுங்க பாருங்க, நல்லா இருக்கும். ஏங்க அப்படி இல்ல விஷால். நான் என்ன வீட்டை விட்டு வெளியே போனா படத்துக்கு போயிட்டு வர்றதுதான், மற்றபடி எங்கேயும் போக மாட்டேன். காட்டாளன் நைட் ஷோ போறேன் பாருங்க. ஐயோ பாவம். இல்ல இல்ல, எனக்கு எப்படியும் பிடிக்கதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். நீங்க பாத்துட்டீங்களா பாருங்க? பாத்துருப்பீங்களே. மார்க்கோ பிடிச்சதா ப்ரோ உங்களுக்கு? மார்க்கோலாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மார்க்கோட சுமாரா இருக்கான் ப்ரோ. அப்படியா? பாப்போம், பாத்துட்டு வரேன். ஏன் மார்க்கோட கம்பேர் பண்ணீங்க? அந்த டைரக்டரா? இல்ல அதே வேர்ல்ட். மார்க்கோ வேர்ல்ட் ஆஃப் மார்க்கோ. வேர்ல்ட் ஆஃப் மார்க்கோ அதே ப்ரொடியூசர்னாங்க. பிரகாஷ் ப்ரோ பண்றாரா ஹீரோவா நடிக்கிறாரா? அடுத்து யாரு ப்ரோ? டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர். அவர் நடிக்கிறாரு, ஹீரோவா நடிக்கிறாரு. ரீசெண்டா ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுல. ஆமா. அது அந்த படத்துல என்ன கேரக்டர் என்னன்னு தெரியல. பட் ஆனா படம் ஷூட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. பரணி எனக்கு எதுக்கு பரணி தோணுச்சு, இவ்வளோ கொஞ்சம் கரெக்டா கேஸ்டிங் எல்லாம் பார்த்து பண்ண ஏஜிஎஸ் மியூசிக் டைரக்டர் நம்ம ஊர்ல ஏதாவது கொஞ்சம் பெரிய கையா போட்டிருக்கலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் மெமரபிளா இருந்திருந்ததுன்னா அணி அந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் எலிவேட் ஆயிருக்கும். பிளாஸ்ட்ல டைரக்டர் தானே ரவி பசூர் அவர் தான். ஆக்சுவலா விஷால் எனக்குமே நான் என்னோட ரிவ்யூல மென்ஷன் பண்ணியிருந்தது அதுதான் பண்ணியிருந்தேன். எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு நிறைய இடத்துல. அது ஏன்னு தெரில. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற சில மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்லயே நான் சொல்றேன். அதுதான் விஷால் நிறைய இருக்காங்க டேலண்டடான மியூசிக் டைரக்டர்ஸ். பட் இந்த படம் பட்ஜெட் பெருசா வந்திருக்காதுல்ல, கொஞ்சம் அணி மாதிரி யாரையாவது பிடிச்சிருந்தாங்கன்னா எங்கேயோ கூட்டு போயிருப்பான். விஷால் அணி பிடிச்சிருந்தோம்னா எனக்கு புரியல விஷால். அவர் வாங்குறாரு 15 ரூபா. அவர் இல்லங்க இந்த படத்துக்கு சொல்லி கம்மி பண்ண வேண்டியதா? அப்படிலாம் இல்லையே, நான் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், இந்த படத்துக்காக கம்மியா வாங்கிக்கங்கன்னா இல்ல அப்படி பண்றாங்க. ஜிவிலாம் அப்படிதானங்க பண்றாரு. என்னது படத்தோட ட்ரெண்ட்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம் விஷால். இப்போ இல்ல தலைவா, ஸ்கேலுக்கு ஏத்த மாதிரி வாங்கிப்பாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, ஜிவி அணியுமே இப்ப வந்து ரைட்ஸ் தானே வாங்குறாங்க சின்ன படத்துக்குலாம். சின்ன படமா என்னன்னு தெரியல, பட் ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். ஜிவியும் சரி அணியும் சரி. ஜிவி இப்ப இந்த யூத்துக்கு மட்டும் தானே ரைட்ஸ் வாங்கினாரு. இல்ல ப்ரோ, அவர் கம்பெனி ஓபன் பண்ணிருக்காரு சொன்னாங்களே. அணியா யார் ஜிவியான்னு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தங்க வந்து அந்த லேபிள் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. யூத்துக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் லேபிள் இது மியூசிக் லேபிள் ரொம்ப கம்மியா கேக்குறாங்கன்னு சொல்லி நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது பண்ணி ஜிவி அவர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அனி ஆல்ரெடி வந்து ஹிந்தி சாங்ஸ் அவரோட இதுல இது போட்டுட்டு தான் இருக்காரு. ரவி பஸ்ரூரை கரெக்டா வந்து கிராக் பண்றதுன்னா பிரசாந்த் நீல் அவர் மட்டும்தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வேற யாருமே வந்து பர்ஃபெக்டா வந்து அவரை கிராக் பண்ணலன்னு தோணுது. மார்க்கோல ரொம்ப ஆவரேஜா இருக்கும், காட்டாளன்ல ரொம்ப சுத்தம். எனக்கு சுத்தமா பிடிக்கல அவர் மியூசிக். அதோட கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. இதுல பிளாஸ்ட்ல கொஞ்சம் பரவாயில்ல, கர்நாடிக் மியூசிக்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. இல்ல ஆக்சுவலா எனக்கு இந்த இது ஸ்பாய்லர்லாம் இல்ல, பட் இருந்தாலும் இந்த செகண்ட் ஹாஃப்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்னு செக் பண்ற ஒரு சீன் ஒன்னு வரும். அது வந்து அந்த வில்லன் வரப்ப அந்த பேக்ரவுண்ட் காது வலிக்குது பாருங்க. அது ஐயோ எனக்கு ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் இருந்துச்சு. ஏன்டா அது ரொம்ப அவுடேட்டடாகவும் ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் அந்த மாதிரி விஷால்னா நீங்க போய் பாருங்க, காட்டாளன் போய் பாருங்க. இதெல்லாம் என்ன பயங்கரமா இருக்கும் மியூசிக் வைஸா. என்னங்கண்ணா? இல்ல அதுக்கும் அவர்தான் இல்ல, மறந்துட்டேன். ஆமா. நீங்க மலையாளம் போறீங்களா இல்ல தமிழ் போறீங்களா? மலையாளம் தான் பாப்பா பாருங்க. ஓகே ஓகே ஓகே, சாரி கிளாரிஃபிகேஷன். மோகன் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு இது இருக்கு, அதாவது பிளாஸ்ட்ல வந்து ஒரு லாஜிக்கல் எரர், பெரிய ஒரு லாஜிக்கல் இது இருக்கு டைம் லைன் படியே. அடுத்த பேசுவோம்.
ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்ல இல்ல ஆமா, பிரகாஷ் ப்ரோ பாக்கல. அப்புறம் இல்ல 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 அது இல்ல, படத்தை பத்தியே சொல்ல வரல. அது ஒரு போஸ்டர், ஐ மீன் அந்த வேற படத்துல போஸ்டர் போட்டிருக்கானுங்க. ஆனா அவங்க சொன்ன டைம் லைனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்கு அது சொன்னேன். இல்ல ஆக்சுவலா இது சொல்லவும் நான் சொல்றேன். வாரண்ட் பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு சீன், ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் காட்டுவாங்க. அது வந்துட்டு ஜிமெயில் ஒன்று ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். நான் பார்க்குறேன் 2013 போட்டிருந்துச்சு அந்த கம்ப்யூட்டர் டேட்ல. ஏன்னா ஜிமெயில் வந்து அந்த ரொம்ப ஓல்டு வெர்ஷன், ஓகேவா? 2000. நான் யோசிக்கிறேன், இது அவங்க யூஸ் பண்ற ஃபோன்ஸ்மே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன ஃபோன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப பழசா அப்படின்னு யோசிச்சேன். அப்புறமேட்டு ஏதோ ஒரு படத்தோட போஸ்டர் 2016 17 அது 2 வாட்டி பேக்ரவுண்ட்ல வந்துட்டு போச்சு. எனக்கு அது இப்போதுமே எனக்கு வாரண்ட் என்ன டைம் லைன்னு எனக்கு புரியல. எனக்கு அந்த ஒரு போஸ்டர் இது மட்டும் தனியா துண்டா தெரிஞ்சது எனக்கு. அதனால சொன்னேன். மத்தபடி எதுவும் இல்ல. அது என்ன, அது கூட நம்ம நாளைக்கு கூட பேசிப்போம். சொல்றேன் நானு. இல்ல ஆக்சுவலா அது நிறைய அந்த மாதிரி இது ஃபீல் ஆகுங்க. இந்த மாதிரி படத்துல 1 2 அந்த மாதிரி இருக்குங்க, விட்டுருங்க. இல்ல அது கூட இது கூட பரவாயில்ல ப்ரோ. விடாமுயற்சி படத்துல ஒரு டக்குன்னு ஒரு மாண்டாஜ் சாங்னு வரும். அதுல வந்து அந்த அஜித் அவர் கேரக்டர் பேர் அர்ஜுன் தானே வரும். அந்த ஒரு நேம் எழுதுக்கு எடுத்தா ஏஆர் ஜேக்கு பதிலா சி போட்டு வச்சிருப்பாங்க ஒரு செகண்ட்ல மட்டும். அது வந்து பார்க்கல போல இருக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல. அப்புறம் அடுத்த செகண்டே பார்த்தா அர்ஜுன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அர்குன் இருக்கும், ரெண்டாவது வந்து அர்ஜுன் இருக்கும் இந்த விடாமுயற்சி படத்துல. அது நோட் பண்ணீங்களான்னு தெரியல. அது மட்டும் துண்டா ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் யாராவது டக்குன்னு தெரிஞ்சிருது. அது ஒரு பிரச்சனை. எஸ், இத மட்டும் இது எனக்கு டவுட். ஏன் எடிட்டேபிள்ல தானே போவானா, பார்க்க மாட்டாங்களா இல்ல சரி விட்டுருவாங்களா? ஆடியன்ஸ் கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு புரியல. அப்படிலாம் இல்ல விஷால், நீங்க வேற. அப்படிலாம் இல்ல, நான் சொல்ல என்ன கேட்டீங்க விடாமுயற்சி? இப்பதான் வந்து நடுவுல போன வச்சு போயிட்டேன். என்ன சொன்னீங்க விடாமுயற்சியில? இல்லனா விடாமுயற்சியில ஒரு மாண்டாஜ் சாங் ஒண்ணு வரும். அதுல வந்து அஜித்தோட பேர் அர்ஜுன் தானே? ஆமா. அவரோட பேர் போற இடத்துல வந்து ஏஆர் ஜேயுன்னு தான் இருக்கணும். ஆனா வந்து ஏஆர் சியுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இதுல அர்குன் இருக்கும், அடுத்த செகண்டே வந்து அர்ஜுன் வந்து மாத்திருப்பாங்க. அந்த இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் மூலம் பார்க்க மாட்டாங்களா? எடிட் டேபிள் போகும்போது அதான் பார்க்க மாட்டாங்களா? இல்ல எடிட் டேபிள் போய் தான் ப்ரோ பாப்பாங்க. ஆனா என்னன்னா, நான் ஒரு தடவை இது மாதிரி ஒரு தடவை வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனா வந்து ஒருத்தர் அந்த டைம்லைன்ல அப்ப வந்தப்ப இது மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அப்பயே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, டீம்ல ஒர்க் பண்றவரு, அஜர்பைஜான் லாங்குவேஜ்ல வந்து பேருமே இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. அங்க எழுதும் போது படிக்கும்போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. அங்க ஒரு சைடு அந்த நேம் போர்டில் ஒரு சைடு அஜர்பைஜான் லாங்குவேஜ்ல இருக்கும், ஒரு சைடு வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க ரெண்டுமே நம்ம காமிச்சிருப்போம். அதனாலதான் உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்க இப்படி தெரிஞ்சு, அங்க படிக்கும்போது வித்தியாசம் இருக்கும், பேர் அப்படியே எழுத மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மைதான் நமக்கு தெரியாது. ஆனா டைம்ல அந்த ட்வீட்டை பார்த்த டீம்ல ஒர்க் பண்றது சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு, மகிழ் திரும்பி நஷ்டன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த போட்டோ தனியா செப்பரேட்டா அந்த அஜர்பைஜான் போட்டோவும் முடிச்சு அந்த நேம் போர்டு ஷூட்டிங் ஸ்பாட் பிடிசி எடுத்து போட்டிருந்தாரு அந்த பீரியட்ல. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு 1 செகண்ட் இதுதான் அந்த ஒரு இது இருக்கும். அவங்க கட் பண்ண இங்கிட்ட ஒரு ஃப்ரேம்ல காமிச்சு அங்கிட்ட ஒரு ஃப்ரேம் காமிச்சிருப்பாங்க அப்படின்னாரு அவரு. அதே தான் நானும் போய் அவன் சொல்றத அவங்க டீம்ல சொன்னது இப்படிதான். நான் வந்து மகிழ் திரும்பி நஷ்டம் எனக்கு வந்து அஜர்பைஜான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்படி வந்து அஜர்பைஜானில அவர் பேரை முடிச்சு எழுதியிருந்தோம். அப்படி அதே இங்க இங்கிலீஷ்லயும் எழுதியிருந்தோம். அப்படி அதனாலதான் அந்த உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. அப்ப எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியாது. டைம்லயே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நீங்க சொல்றதா கரெக்ட். இது அப்புறம் கரை படத்துலயுமே வந்து ஒரு இது இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, இது சொல்லாமன்னு தெரியல, சொல்லாங்களா இல்ல எப்படி? இப்பெல்லாம் சொல்லலாம். கரை ஸ்பாயிலர் பேசுறதுக்கு எனக்கு தாராளம் சொல்ல. இன்னைக்கு ரிலீஸ் ஆன பிளாஸ்ட் தான் சொல்லக்கூடாதுன்னு. அதான், அதாவது கேஎஸ் ரவிக்குமார் வந்து செத்துருவார்ல, அப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 செகண்ட் மட்டும் அப்படியே மூச்சு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். டக்குன்னு அப்படியே காமிச்சிருப்பான். அவர் இறந்துருப்பாரு. இறந்ததுக்கு அப்புறமும் வந்து வயிறு மட்டும் மேல இறங்கி வர மாதிரி ஒரே ஒரு ஷாட் மட்டும் இருக்கும். அது டக்குன்னு பார்க்க ஐயா
ஐயா அதுக்காக அவர் அங்கேயே போட்டு தள்ள முடியாதுங்கய்யா. இல்ல இல்ல இவ்வளவுலாம் நோட் பண்ணீங்கன்னா படம்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ப்ரோ. நமக்கு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் அங்க அங்க அந்த கேரக்டர் அண்ணே இறந்துட்டுதான் கம்மி ஆயிட்டா அப்படி இல்லண்ணே போதும். அண்ணே அப்படி இல்லண்ணே நான் இல்லண்ணே டக்குன்னு வந்து சொல்றேன். இப்ப தியேட்டர்ல அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறோம்ல, டக்குன்னு இது இப்ப தெரிஞ்சது. அதுக்கு சொன்னேன் எனக்கு படம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நோண்டி எல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு சில விஷயம் தெரியும்ல, அது அப்படியே சொல்றது அவ்வளவுதான். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நல்லா ஏதோ ஒரு படத்துல கமல ஏதோ ஒரு சொல்லுவாங்க அந்த சீன்ல, இறந்த போன பாடி மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது மூக்குல வந்து ஈ உட்காந்துருக்கும். ஆனா அப்ப கூட ஒரு அசையாம அப்படியே இருந்தாரு. அந்த ஈ உட்காந்து டார்ச்சர் பண்ணா அது ஃப்ரேம்லயும் இருக்கும். அது அது அந்த முகத்தை கூட சுழிச்சிக்காம இருப்பாருன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க உட்காந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஏதோ அந்த இடத்துல அவரு மூச்சு விட முடியல, மூச்சு விட்டுருப்பாரு. எவ்வளவு நேரம் அடக்கி பிடிச்சிருக்கிறது. அது ரெஃப்ரெண்ட் ஆகிறதுதான். அதுக்குன்ட்டு நான் ரொம்ப இன்டெலெக்சுவல்லாம் கிடையாதுண்ணே. டக்குன்னு தெரிஞ்சது பார்த்தேன் சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான், மத்தபடி இதுல இது எங்க இந்த டாபிக் எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த பிளாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கு அப்படியே பேசும்போது அப்படியே வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. உங்களை நீங்க எடுத்து வரல கருத்தை பரணி இல்ல பரணி, நடுவுல 2 போன் வந்துச்சு பரணி. நான் சொன்னேன்ல அந்த டாபிக் விஷயமா பேச வந்துட்டாங்க. திரும்ப போன் வந்துட்டே இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படிங்கிற பேச போயிட்டேன். ஓகே, நீங்க லீடர் பாத்துட்டீங்களா? ஏன் பரணி இப்படி கேக்குறீங்க? என் டவுட். முத நாள் போய் தியேட்டர்ல ஃபேமிலியோட போன படம் தான் சொன்னேன். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட போனேன்னு. ஓகே ஓகே. முத ஷோவே ஃபேமிலியோட தான் போனேன் லீடர். நான் தான் மறந்துட்டேன் 2 நாள்ல எல்லாம், அதான் கேட்டேன். வாரண்ட் பாத்துட்டீங்களா? அதையும் பார்த்துட்டு ரிவ்யூ சொன்னேன் பரணி. என்ன பரணி இப்படி அநியாயம் பண்றீங்க? ஆமா வாரண்ட். சாரி, மது இது பாத்தீங்களா? மது இது பாக்கல பரணி. அந்த ஒரு கிளிப்பிங் ஏதோ ஒன்று டைம்ல கிராஸ் ஆகிட்டே இருக்கு அடிக்கடி. மது இதுன்னு கிராஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன் கிராஸ் ஆகுதுன்னே தெரியல. நானும் மது சூப்பர் சீன் வருது. இங்க ஸ்கிப் பண்ணி ஃபேஸ்புக் எப்பயாவது ஃபேஸ்புக் போனா அங்கேயும் மது அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டாகிராமே மதுங்கிறாங்க. சரி அடுத்த போன் வருது, பேசிட்டு பாய். ஓகே சரி ஓகே. என்ன நம்ம ஸ்பேஸ் டப்பிங் வெர்ஷன் கேட்டீங்களா ப்ரோ? எடுத்து போட்டிருந்தாரு. ஆதி ப்ரோ போட்டிருந்தாரு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு. நானும் என்னடா இதுன்னு பாக்குறேன். ஓரளவுக்கு 95% 96% அக்யூரேட்டா கொடுக்குது ப்ரோ. இல்ல ஆட்டோ கொடுக்குதுங்க. எனக்கு என்னன்னா பேசுறா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல யாரு ஓகே பிரகாஷ் ப்ரோ பேசுறாரு. அப்புறமேட்டு தான் வந்துட்டு ஒரிஜினல் கேட்கும் போதுதான் பரணி வந்து அவர் சொல்லுவாரு எல்லாம் தெரியும் அவருக்கு அப்படின்றதுதான் வந்துட்டு இவர் கேப்ஷனா போட்டிருந்தாரு. எனக்கு அது மேல இருந்துச்சு. இது ஃபன்னா இருக்குல்ல, இன்னும் வேற போட்டிருந்தாரு. நான் வந்துட்டு நார்மலா இங்கிலீஷ்ல இருக்கிறது சில டைம் யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்றப்போ வந்து தமிழ்ல வரும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம். அதுவே வந்துட்டு ஒரிஜினல் லாங்குவேஜ்ல போட்டு பாக்குறேன். இது ஹீமன் யாராச்சும் போறீங்களா அடுத்த வாரம்? கொஞ்சம் ட்ரெய்லர்லாம் நல்லா இருக்கு. அந்த படம் ரிவ்யூ வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. யார் கேட்டது? நான் தான் மோகன். ஏங்க நீங்க ஜூன் 4ஆம் தேதி தானே ரிலீஸ் ஆகுது. நான் உங்களுக்கு இன்னொரு படம் சொல்றேன், அந்த படம் போங்க. ஆமா, இது பெட்டி வருது, அப்புறம் இது ஹீமன் வருது, அப்புறம் பரிமளான்கோ வருது. மூணுமே கிடையாம ஒரு படம் வருது. என்ன வருது? வருந்தவான் படமா? மாலிவுட் டைம்ஸ். ஆமா, அது 5ஆம் தேதி வருது. ஆமாமா, அது கன்ஃபார்ம் போயிடுவேன் நான். இந்த 4 படத்துல ஏதாச்சும் 3 படம் போயிருவேன் கன்ஃபார்மானா. இது மாலிவுட் டைம்ஸ் டெஃபினட்டா போயிடுவேன். அந்த படம் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஆமா, டைரக்டர் பண்ண சம்பவம் அப்படி ப்ரோ. இதுவும் சக்சஸ் ஸ்டோரின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ பாப்போம். ஆமா, சக்சஸ் ட்ரையாலஜில வர 2வது ஸ்டோரின்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் எப்படி இருக்கு. அந்த கேரக்டர் மாதிரி இதுவும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல அப்படி இருக்காதான் ப்ரோ. ஏன்னா பாத்துருக்காங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது இவ்வளவு ரீச் ஆயிருக்குங்கிறது ஒரு மாதிரி சந்தோஷம். அது ரொம்ப ப்ரோ, அது ரொம்ப ஹிட் ப்ரோ. அது கல்ட் படம். அதுக்கு எங்க வீட்ல எல்லாம் பாத்துருக்காங்க, எல்லாருமே பாத்துருக்காங்க, ஃபேமிலி எல்லாம் பாத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே போட்டு அது வந்து எல்லாருமே பார்க்க வச்சாங்க. இல்ல நானே ஓடிடில தான் பார்த்தேன். பட் நிறைய பேருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். இல்ல அதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படம் நிறைய பேர் அது வந்து செம பாப்புலரா இருந்துச்சு. அது வந்து அந்த ஒரு சீன், அந்த பஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு யோசிக்கிற சீன், அந்த கிளிப் தான் செம வைரல் ஆச்சு. நான் பொதுவா ரீவாட்ச் போட மாட்டேன். ஏதாச்சும் ரொம்ப கம்மியான படம் தான் ரீவாட்ச் போடுவேன்.
அதுலயும் ரொம்ப இதுன்னா முகுந்தன் உன்னி சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 வாட்டி ரீவாட்ச் பண்ணேன். ஒரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீலிங் தரும். நல்லா இருக்கும் எனக்கு. அது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கும். அந்த டைரக்டர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த படமும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த படம் இந்த மாலிவுட் டைம்ஸ் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு வருஷங்களுக்கு சேஷம் மாதிரி எனக்கு டக்குன்னு ஒரு இது வருது. ஏன்னா அதுலயும் கிட்டத்தட்ட டைரக்டர் இது மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க. இதுல வந்து ஹாரர் ஃபில்ம் மேக்கரா ஆகும்னு நினைக்கிறாரு. பாப்போம். யஷ்வந்த் ப்ரோ ஏதோ பேசுறாரு ஆனா கேட்கல. யஷ்வந்த் ப்ரோ நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல ப்ரோ. சொல்லிக்கிட்டே தூக்கி விட்டீங்க. ஏங்க தூக்கலாம் இல்லைங்க, அவராதாங்க போனாரு. அந்த முகுந்தன் உன்னி டைரக்டர் அபினவ் அவரோட இன்டர்வியூ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல நிறைய ஷாம்லனை பத்தி பேசியிருந்தாரு. ஆனா டீசர்லயே ஷாம்லன் எனக்கு இப்படி இவ்வளவு சம்பவம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. இது அந்த இவர் கூட பேசினாரே இல்ல ப்ரோ, மாதேவன் கூட பேசினாரு. மாதேவன் கூட பேசினாரு. அப்புறம் ராணக் இல்ல அவர் இல்ல ஃபர்ஸ்ட் அவர் கூட தான் பேசினாரு. மாதேவன் கூட தான் பேசினாரு. பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ராணக் சூப்பரா இருந்துச்சு. ராணக்கு முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ்க்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்காரு. அதோட போட்டோ போட்டாரு பாத்தீங்களா? அவரு கொரோனா டைம்ல வீடியோ கால் இன்டர்வியூ. சுதீர் ஸ்ரீனிவாசன் இல்ல இவரு கூட ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்காரு. ராணக் கூட கொரோனா டைம்ல ஒண்ணு பண்ணிருக்காரு. முகுந்தன் உன்னிக்கு முன்னாடியே பண்ணிருக்காரு. அவருக்கு முன்னாடி எடிட்டான், அதனால சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அந்த வீடியோ கால் இன்டர்வியூலயே மொரட்டு குபீரா இருக்கிறதுனா அபிஷேக் ராஜா, கமல், விஜய் சேதுபதி எல்லாம் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதுதான் குபீரா இருக்கும். அபிஷேக் ராஜா, கமல், ஏஆர் ரகுமான் பாத்திருக்கீங்களா? மெய் அது பார்த்ததுல தலையை உள்ள விடுவார் அபிஷேக் ராஜா. குபீரா இருக்கும். இந்த நான் ஒரு ராணக் ஒரு இன்டர்வியூ நான் ஃபுல்லா பாக்கல. ஆனா ஷார்ட்ஸ்ல ஏதோ ஒரு இது பார்த்தேன். ராணக் வந்து கேட்டிருப்பார் போல இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபிலிம் இந்த மாதிரி எதுன்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க் ஒன்று சொன்னாரு. ரெண்டாவதா சொல்லும் போது தான் ஒரு மாதிரி முரட்டு தான் இருந்துச்சு. ஷைனிங்னு சொல்றாரு. இந்த ஸ்டான்லி குப்ரிக் இருக்குல்ல, ஷைனிங், அந்த படம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படின்ட்டு எனக்கும் தெரியல ப்ரோ. யாருக்கும் கேட்கலையா? கேக்குது ப்ரோ. எல்லாம் டயர்டா போல. அதான் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லையா? அதான் ஒருவேளை அது ஹெட்செட் போட்டு பேசிட்டு இருக்கானா, அதனால எனக்கு ஒரு இது கேக்குமா கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. அதனாலதான் கேட்டுக்கிறேன். நீங்க தமிழ் படம் பேசுனீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இது நிறைய பேர் பாத்துருக்க மாட்டாங்க. இது நம்ம பேசுவோம். விஷால் ப்ரோ நீங்க சொன்ன படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு பாத்துருவேன். டயல் M for Murder. அத சொல்லுங்க, பாருங்க. பாத்துட்டு நம்ம தனியா பேசுவோம். மோகன் ப்ரோ கமெண்ட் எல்லாம் படிக்கிறதுல நினைக்கிறேன். டெய்லி கமெண்ட்ல மோகன் ப்ரோ வந்து திட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ணேன் உலக சினிமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சந்திரமுகி நாசரோட மாடுலேஷன்ல சொல்லுவாங்க அப்படி இருக்கு. பர்னி ப்ரோ உங்களுக்கு நான் ஒரு இந்த கொரியன் மூவி அமைச்சிருந்தேன்ல, ஹோப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போறதுன்ட்டு. அப்படியா? அது பழைய படமாச்சு. இல்ல ப்ரோ, அதுதான் கொரியாலே வந்து ஹையஸ்ட் பட்ஜெட்ல எடுத்த படம் இப்போதைக்கு. அப்படியே கொரியாலே ஹோப்னு இன்னொரு படம் இருக்கேங்க. அது 2013 இருக்கும். அது 2013ல அது பாருங்க ப்ரோ, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏலியன். ஆமா, இந்த படம் டைரக்டர் யாரு? இந்த படம் டைரக்டர் யாருன்னா இந்த ஹோப் இருக்குல்ல 2026ல அது வெயிலிங்னு ஒரு படம் வந்துச்சு. அது மொரட்டு படம். அந்த படத்தோட டைரக்டர் தான் வந்து இந்த படமும் எடுத்திருக்காரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது டக்கு எனக்கு இந்த குவைட் பிளேஸ் அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு டக்கு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. செம்மையா இருக்கு ட்ரெய்லர் சத்தியமா. நீங்க பாருங்க விஷால். நான் அந்த ட்ரெய்லர் பார்த்து ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, கொரியன் டைரக்டர் வந்து ஹாலிவுட்ல படம் பண்றான்னு நினைச்சேன். இது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸே கொரியன் தானா? ஆமா கொரியன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொரியன். பட் ஆனா நியான் வந்து வேர்ல்ட் வைட் ரிலீஸ் நினைக்கிறேன். நியான் ப்ரொடியூசர் ப்ரோ. கேக்குது. நியான் தெரியல ப்ரோ. அவர் வெயிலிங்னு ஒரு படம் சொன்னார்ல, அந்த படம் பாத்திருக்கீங்க? அது பாருங்க மாவீரன். பாத்துட்டீங்களா? சூப்பர். அது நான் தமிழ் டப்பிங்ல இருக்கு. செம ஃபேமஸ் ப்ரோ அந்த படம். சூப்பரா இருக்கும் அந்த படம். ஆனா கிளைமேக்ஸ் எனக்கு ஒண்ணு புரியாது. என்னடா இது குழப்பிருப்பாங்க லைட்டா. ஆனா நல்லா இருக்கும் அந்த ஒரு மாதிரி. அந்த டைரக்டர் இன்னும் ஏதோ ஒரு படம், அந்த ஹோப் ட்ரைலர் ஓப்பனிங்ல இன்னொரு படம் வேற இருந்துச்சு, ஃபேமஸ் ஆன படம். என்ன படம்? என்ன படம் தெரியலையே, டக்குன்னு சேசர்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. இந்த 2008ல வந்தது. கரெக்ட்.
சீரியல் கில்லர் படம். அதான் ப்ராஸ்டிடியூட்டா கொல்ல பண்ணுவாரு சைக்கோ. ஆமா ஆமா ஏன் ஆமா மெய்யழகன் ஆமா. சிரிக்கிறீங்க? ஏன் மெய்யழகன் சிரிக்கிறீங்க? கோபால் ப்ரோ மேல கூப்பிடுங்க மெய்யழகன்.